இறை இயேசுவில் பற்றும் பாசம் நிறைந்த என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளிலே நற்செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்பு பெரிது, அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய வல்லமை பெரிது, அவருடைய அபிஷேகம் பெரிது, அவருடைய ஆசீர்வாதம் பெரிது, அவருடைய மகிமை பெரிது. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அகில உலகத்தையும் படைத்து காத்து பராமரித்து வருகிற கர்த்தர் உங்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். அந்த மீட்பரின் கிருபையினாலே இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய், இயேசுவின் குடும்பமாய் மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ்கின்றோம். நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியை நம்மோடு கூட மட்டும் வைத்துக் கொள்ளாமல், என் குடும்பத்திற்கு மட்டும் போதும் என்று வைத்துக் கொள்ளாமல், அந்த இறை இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என் தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் மகா விருப்பமாயிருக்கிறது. ஆகவே இயேசுவை அறிந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒவ்வொரு நாளும் தங்களால் இயன்ற மற்றும் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே கடந்து சென்று இயேசு உங்களை அன்பு செய்கிறார் என்ற அந்த அன்பின் வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நாம் பெற்ற ஆசீர்வாதத்தையும், இந்த பூ உலகில் வாழ்கின்ற பொழுது பரலோகத்தின் சந்தோஷத்தை பெற்று வாழ்கின்ற அந்த சந்தோஷத்தையும் நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது அவரோடு கூட பறந்து சென்று அவரோடு கூட என்றென்றும் மகிழ்ந்து பரலோகத்தில் வாழ்கின்ற அந்த பேற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த அன்பின் மகிழ்ச்சியின் நற்செய்தியை நாம் பெற்றது போல மற்றவர்களுக்கு அறிவிக்க நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பெரிய கடமை இருக்கிறது. ஆகவே அந்த பெரிய கடமையை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாதபடி, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய நன்மை என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை, பசியாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம், யாரும் உதவி இல்லை என்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், உண்மைதான். எல்லாவற்றிலும் பெரிய நன்மை என்று சொன்னால், இயேசு அறியாத மக்களுக்கு நாம் இயேசு அறிவிப்பதே பெரிய நன்மை. அப்படி இயேசு அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தி அந்த பிரலோகத்தின் சந்தோஷத்தையும் அந்த பேரின்ப மகிழ்ச்சியும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே பெற்றுக்கொள்வார்கள். அவர்களும் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கக்கூடிய கிருபை பெறுவார்கள். நான் பசியாயிருந்து எனக்கு உண்ண ஆகாரம் கொடுத்தாய், நான் தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாய், நான் வியாதியாயிருந்து என்னை விசாரிக்க வந்தாய், நான் சிறையில் இருந்தேன் என்னை விசாரித்தாய் என்று சொல்லி என் இயேசு கிறிஸ்து அந்த நடுத்தீர்வைகளை கேட்கிற பொழுது, இந்த சிறியோருக்கு செய்ததை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்வது போல அவர்களையும் பார்த்து சொல்லக்கூடிய கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த மேலான பணியை செய்யும்படியாகத்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய திரு இரத்தத்தால் உங்களையும் நீ கழுவி மீட்டுக் கொண்டார். ஆகவே அந்த திருப்பணியை செய்வதில் நான் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓடக்கடுவோம். இந்த நாளிலே உங்களோடு கூட தேவன் தந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதம் 138 பிரகாரம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, தாவீது சங்கீதக்காரன் மிக அழகாக விசுவாசித்து சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்த விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அபிரகாமோடு கூட இருந்து அவனுடைய எல்லா காரியங்களும் ஜெயத்தை கொடுத்த தேவன், ஈசாக்கோடு இருந்து அவருடைய எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்த தேவன், 100 மடங்கு அறுவடை செய்யும்படியான கிருபை கொடுத்த தேவன், யாக்கோப்போடு கூட இருந்து அவனுடைய மாமன் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்த தேவன், வெறுங்கையாய் சென்ற யாக்கோப்பை 2 பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்த தேவன், உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என் தேவனுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழம் கூட்டக்கூடும்? உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருப்பதினாலே நீங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி கூறி, என் தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் போதும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Each and everything will be added, whatever you need. உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார், சந்திப்பார். அவை நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்காக செய்து முடித்தார். எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு விலகவில்லை. கர்த்தர் கூட இருந்தவருடைய கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது, அதை என் விசுவாசித்தான். நீங்களும் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய வேதனையை போக்குவார், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலைகளை நீக்குவார். நீங்கள் உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துவிட்டு நீங்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை மட்டும் இருக பற்றி கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு புதியதும் பெரியதுமான காரியங்களை செய்வார். இயேசு நல்லவர், அவர் வல்லவர். அவருடைய குணம் கிருபை நிறைந்தது. அதுதான் தாவீது சுவாசித்து அறிக்கை செய்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று அவனை துதித்து அவனை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய
கரத்தின் கிரிகைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நீங்களும் அவ்வாறு கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வித்து உங்களை உயர்த்துவார். சொல்லுவோமா நாம் அனைவரும் சேர்ந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் எதற்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் அவரே உங்களோடு இருந்து செய்து முடிக்கிறார். அதுக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.